மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நேத்து அதாவது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன வீடியோ அப்படின்னு. இவன்டா ஆமாடா இவன்டா. நீங்க வந்து ஒரு 20 டைப் ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம். அதை நம்ம டேஸ்ட் பண்ணி நாங்க 3 பேருமே டேஸ்ட் பண்ணி அது எந்த டேஸ்ட்ல இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, இதைத்தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இதே டைம்ல வந்து சிப்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த பிஸ்கட் ஸ்டார்ட் பண்ணலாம்? ரித்திஷ் நீ சொல்லு. டைகர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரித்திஷ் வந்து டைகர் பிஸ்கட் சொல்லியிருக்கான். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரூபா, 5 rupees தான். டைகர் கிரன்ச், அதாவது பிரிட்டானியா பிராண்டு. டேஸ்ட் பண்ணிடலாமா? இது வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னா, அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கு இந்த பிஸ்கட்ல. சாக்லேட் அப்படியே உள்ள போட்டு செஞ்சிருக்காங்க, அதுவும் சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ரேணுகா, நெக்ஸ்ட் அது ஓரியோ. நெக்ஸ்ட் வந்து ஓரியோ மக்களே, போகிமான் ஓரியோன்னு போட்டிருக்கு. பிரைஸ் வந்து 10 rupees தான். இது எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மண்ணை வந்து ஒரு பிஸ்கட்டா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த வெளியே கரெக்ட் கலர்ல இருக்க டேஸ்ட் இருக்கு. அந்த உள்ள கிரீம் வந்து மில்க் டேஸ்ட் இருக்கு. ஆனா எனக்கு உள்ள இருக்கிற கிரீம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல. பிஸ்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அது டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. இந்த பிஸ்கட்ல வந்து பேன்சம்ன்ற ஒரு போக்கிமான் இருக்கு. இந்த பிஸ்கட் உள்ள வந்து மில்க் ஃப்ளேவர் கிரீம் இருக்கு. அதனால இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே ரித்திஷ், நெக்ஸ்ட் அது நீ சொல்லு, எங்களே சொல்லிட்டு இருக்கா. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சூப்பர், பரவாயில்ல. நெக்ஸ்ட் இது எடுப்போமா? இது 50-50, ஆனால் இது வேற ஃப்ளேவர், அதாவது மசாலா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 rupees. அதாவது இந்த பிஸ்கட் வந்து இனிப்பு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு மசாலா போட்டிருக்காங்க. மசாலா கிடையாது, சீஸ். ஆனா எனக்கு இனிப்பு பிடிக்கும், சீஸும் நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு. இந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. போர்பன். ஓகே, இது எனக்கு பிடிக்கும். 10 rupees பிஸ்கட். இதை எப்படி இருக்கும்? அவ்வளோதான். எனக்குலாம் க்ரீம் பிஸ்கட்லாம் பிடிக்காது. அதாவது இது வந்து நான் ஆனால் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். இந்த ஜீனிலாம் மேலே தூவி விட்டுருப்பாங்க, நல்லா இருக்கும் இந்த பிஸ்கட். இது வந்து நார்மலா சாப்பிட்ற பிஸ்கட் தான், உள்ள வந்து சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன், அதாவது சாக்கோ சிப் குக்கீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. குட்டே பிராண்ட் தான். ஆனால் இது குட்டேல நான் நிறையா ஃப்ளேவர் பார்த்துருக்கேன். இது வந்து இப்போ தான் பார்க்குறேன். இந்த பிஸ்கட் வந்து அதாவது சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இனிப்பு தெரில, பட் ஆனால் இவங்க ரெண்டு தெரியுதான் தெரில, லைட்டா ஒரு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு. அது இருக்கு. ஆனா அந்த லாஸ்ட் சாப்பிட்ட முழுங்க ஒரு டயத்துல ஒரு உப்பு கறிக்குது. இந்த பிஸ்கட்டை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம் டைகர், அது மாதிரி தான் சாக்லேட். உனக்கு அந்த உப்பு கறிக்கிறது தெரியுதா? அது வந்து எனக்கு லைட்டா தெரியுது. ஆனா இப்ப நான் சொல்ல வந்ததும் மதனியே சொல்லிட்டாங்க. அது வந்து டைகர் சாப்பிட்ட மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது டீ டைம் போட்டிருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட அதை சாப்பிட்டது இல்ல. நானும் சாப்பிட்டதே இல்லை. ஆனா டீல முக்கி சாப்பிடலாம் போல. டீல முக்கி சாப்பிட ஒரு பக்காவான பிஸ்கட். இது வந்து சாப்பிடும் போதே ஒரு மில்க் ஃப்ளேவர் அப்படியே வாட வருது, அப்படியே இருக்கு ஸ்மெல். நெக்ஸ்ட் இது வந்து சன்ஃபீஸ்ட். இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த பிஸ்கட் தான் அதிகமா சாப்பிட்டுருப்போம். இங்க கூட இது வந்து சன்ஃபீஸ்ட்ல 3 ரூபா பிஸ்கட். இந்த பிஸ்கட்டுக்கும் நமக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இது 3 ரூபா தான் விற்குது. இது இன்னொன்று பார்லிஜின்னு ஒரு பிஸ்கட் இருக்கும், அது வந்து கிடைக்கல, அதனால இது வாங்கணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல காசு அதிகமாக இருக்காது, நம்மகிட்ட இந்த பிஸ்கட் தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வரைய அந்த மாதிரி வெளியே எங்கேயாவது வேலைக்கு போனால் செஞ்சால் கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த ஒரு பிஸ்கட்டை தண்ணியில் முக்கி சாப்பிட்டு பசியை போய்க்கிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த பிஸ்கட் ஒரு 10 ரூபாய்க்கு 3 வாங்கினா போதும், பசி போய்க்கிறோம். அந்த மாதிரி பிஸ்கட்.
இந்த பிஸ்கட்டை பற்றி பெருசாக சொல்லணும்னு தேவையில்ல, ஏன்னா நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. நிறைய டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது வந்து மில்க் பிக்கிஸ், அதுலயே இப்போ ஸ்மைலில வந்திருக்கு. இதோட பிரைஸ் வந்து 10 ரூபீஸ். மில்கி பிக்கிஸில் வந்து நம்ம மில்கி பிக்கிஸ் பிஸ்கட் நார்மலாக வந்து இந்த டீல மில்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து கிரீம் பிஸ்கட். அதிலே இதில் வந்து ஹைலைட்டே அந்த ஒரு பொம்மையோட ஃபேஸ் இருக்கும் 2 சைடுமே. உள்ளே வந்து இந்த க்ரீம் மாதிரி வச்சுருப்பாங்க, வெள்ளை கலர் க்ரீம். இது எப்போ இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓரியோ சாப்பிட்டோம்ல, ஓரியோவில் வந்து இந்த க்ரீம் சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இந்த க்ரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. 50-50. இப்போ வரையுமே இது வந்து 5 ரூபீஸ் தான். இந்த பிஸ்கட் வந்து சுகர் இருக்கவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் இனிப்பு அவ்வளோவா இருக்காது. ஒரு சால்ட் டேஸ்ட் இருக்கும் இதில். ஆமாம், பரவாயில்லண்ணா. இந்த பிஸ்கட்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, ஆனால் இப்போயும் அதே டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து சன்ஃபீஸ்ட் பிராண்டோட ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்கு. இது வந்து வெளியே பார்க்கறதுக்கு அந்த 50-50 மாதிரியே தான் இருக்குது. உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், 50-50 மாதிரியே தான் இருக்குது. 50-50 தான். ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா 50-50ல டேஸ்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 50-50ல லைட்டா சால்ட் இருந்துச்சு, இதுல சால்ட் எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் ரித்தி செதுவா எடுக்கலாம். இது எடுப்போம். இது வந்து எங்க கேண்டீன்ல வைப்பாங்க. இது வந்து சன்ஃபிஸ்ட் பிராண்ட் பவுன்ஸ் டே நைட். இந்த பிஸ்கட் இது எப்படி இருக்கும்? இது வந்து மில்க் ஃப்ளேவர் இருக்கும். எனக்கு இந்த பிஸ்கட் சுத்தமாக பிடிக்கல. பிடிக்கல. இதை நான் முதல்ல சொல்லிட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இனிப்பு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகுது. இவங்களுக்கு வந்து இனிப்பு சுத்தமாக பிடிக்காது, இனிப்பு சாப்பிடவே மாட்டாங்க. ஆமாம். நெக்ஸ்ட் இது டைகர் கிரீம்ஸ் ஆரஞ்சுன்னு போட்டிருக்கு. இது வந்து 5 ரூபீஸ் தான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். பக்காவான ஆரஞ்சு டேஸ்ட்டு தான். கிரீமும் சரி பிஸ்கட்டும் சரி பக்காவான ஆரஞ்சு டேஸ்ட். இது நம்ம வெளியே எடுக்கும் போது அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே ஸ்மெல்லு. சன்ஃபிஸ்டோட சூப்பர் மில்க் பிஸ்கட். பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து 5 ரூபீஸ் தான். இதுலயே அந்த மில்க் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு நிறைய எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுல. நிறைய பிஸ்கட் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி சுவையே தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. எனக்கு கண்ணை கட்டுது. நெக்ஸ்ட் வந்து சன்ஃபிஸ்ட் பிராண்டோட ஹைஃபை. இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் அப்பாங்க எல்லாரும் வாங்கி தருவாங்க, அதான் வாங்கி தருவாங்க. இதோட பிரைஸ் வந்து 5 ரூபீஸ். உங்களுக்கே தெரியும், ஓபன் பண்ணிடலாம். இது வந்து எப்படி அப்படின்னா முந்திரி குட்டே மாதிரியே இருக்கும்னே சொல்லலாம். குட்டே டேஸ்ட் வராது, ஆனால் குட்டேயை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இருக்கும். அதாவது குட்டே வந்து 5 ரூபாய்க்கு வந்து கம்மியான பீசஸ் தான் இருக்கும், ஆனால் இது 5 ரூபாய்க்கே கொஞ்சம் நிறையா பீசஸ் இருக்கும். இதில் முந்திரி பருப்புமே இருக்கும். இது வந்து ஸ்கூல்லலாம் இந்த பிஸ்கட் தான் வைப்பாங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரிட்டானியா பிராண்டு தான், அதாவது டைகர் கிரீம். இது வந்து சாக்கோ ஃப்ளேவர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிஸ்கட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தலாமா. சன்ஃபீஸ்டில் பவுன்ஸ்ன்ற பிராண்ட்ல இருந்து பைனாப்பிள் கிரீம், பைனாப்பிள் ஃப்ளேவர். இது வந்து நான் இப்போ வாயில கூட வைக்கல, ஆனால் அப்படியே ரொம்ப தூக்கலா இருக்கு. இது வந்து சன்ஃபீஸ்ட் பிராண்டோட மாம்ஸ் மேஜிக் அப்படின்ற ஒரு பிஸ்கட்டு. இது வந்து 5 ரூபீஸ். இது வந்து அந்த குட்டே அல்லது ஒத்து போகும். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த குட்டேக்கும் அந்த ஹைஃபை இருக்குல்ல அதுக்கும் இடப்பட்ட ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா இது வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த பிஸ்கட். நெக்ஸ்ட் வந்து மக்களே பிரிட்டானியா பிராண்டோட டைகர் கிரீம், அதே பிஸ்கட், ஆனா ஃப்ளேவர் மட்டும் இலச்சி அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஹா, என்ன இது? டைகர்ல எல்லா ஃப்ளேவர்லயுமே அப்படியே ஒரிஜினலா இருக்கு போல. ஏலக்காய் ஸ்மெல் தான், ஏலக்காய் டேஸ்ட் தான். லாஸ்ட் ஒன் மக்களே வந்து சன்ஃபீஸ்டோட பவுன்ஸ்ல வந்து சாக்கோ கிரீம் அப்படின்னு இருக்கு. சாக்கோன்னு ஒன்று இருந்துச்சு, சாக்கோ கிரீம்னு ஒன்று இருக்குது. இதுவும் 5 ரூபீஸ் தான். இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். எப்படா முடியும் இருக்கு வீடியோ. ஏன்னா இனிப்பு ரொம்ப எனக்கு பிடிக்காது.
ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்கட் அதே பவுன்சர் சாக்கோன்னு ஒன்று சாப்பிட்டோம். அது இதுவும் ஆல்மோஸ்ட் சாக்லேட் ஃப்ளேவர் தான், எதுவும் இல்லை. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 20 வெரைட்டி ஆஃப் பிஸ்கட் வந்து நம்ம சாப்பிட்டு காமிச்சோம். ரொம்ப இனிப்புனால அதாவது திகற்றமா இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இது போக நாங்கள் என்னென்ன மாதிரிலாம் வீடியோ பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு எந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணால் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே நாங்களும் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட சூப்பரான ஒரு ஃபன்னான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு, ரித்தீஷ். பாய்.